2017 இப்ப 9 வருஷம் ஆகுது. அவர் என்ன தன்னுடைய அறிவியலை வைத்து தலைமைக்கழகத்தில் பேச வச்சார்? பழனிசாமி பொதுச் செயலராக வந்தா எந்த தேர்தல் வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பாரு, அவருக்கு சூழ்நிலை அவர் உருவாக்குன்னு சொல்லிதான் அவர் வந்து பொதுச் செயலராக சொல்லி கோரிக்கை வச்சாங்க. தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு 21 சொல்றேன், 2021 சட்டமன்ற தேர்தல் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே பழனிசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் இப்பயே அறிவிச்சாதான் அந்த தேர்தல் அவர் மகத்தான வெற்றி பெறாரு. அந்த கோரிக்கையும் கொண்டு வச்சாங்க. நாங்களாம் சொன்னோம், சீனியர்லாம் சொன்னாங்க, முன்னாலே அறிவிக்க வேணாம், தேர்தல் வந்து அறிவிச்சுக்கிறார், தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சுக்கிறதா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆன தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை, மாஸ் லீடரா இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாஸ் லீடர், முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மாஸ் லீடர், புரட்சி தலைவர் அவர்களும் ஒரு மாஸ் லீடர், அம்மா அவர்களும் ஒரு மாஸ் லீடர். இவர்கள்லாம் ஒரு தோல்வி கண்டால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியை வெற்றி வரக்கூடிய ஒரு சூழலை நிலைநிறுத்தினார்கள். அதுதான் வரலாறு. தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறார், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அம்மா அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். பழனிசாமி 2012 தோல்வி அடைந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாரா? ஒரு தேர்தலில் வெற்றி வரல. இப்ப அதை மறைக்கணும்னு இவ்வளவு பக்கம் பக்கமா இன்னைக்கு இலவசங்க அறிவிச்சிட்டு இருக்காரு. முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே பொய்தான் சொல்லுவாரு. நானும் ஒரு முதலமைச்சராக பொறுப்புல இருக்கிறது அடுத்த செகண்ட் அவர் நாலேஜ். நானும் முதலமைச்சர் இருந்திருக்கேன். டெய்லி 3 கவர் வரும், நாட்டுடைய நடப்புகள் உள்ள வரும். இன்னொரு கவர்ல வந்து அரசியல் கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெற வரும், எங்கெங்க சட்டம் ஒழுங்கு பாதகம் ஏற்பட்டு கவர் வரும். இதெல்லாம் வந்து எப்ப நைட்டே வந்து சேருங்க எங்களுக்கு. அதை படித்து பார்க்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு பார்த்துட்டு தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் கூட்டு மீட்டிங் இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். அதான் முதலமைச்சருடைய பொறுப்பு. இவர் வந்து 24 நாள் கழிச்சு நிருபர்கள் கேட்கும்போது நீங்க சொல்லுது எனக்கே தெரியும் அப்படின்னா என்ன? ஒரு பொறுப்பற்ற பேச்சா இல்லையா? அதை ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? இதெல்லாம் படித்தவர்கள் சிந்தித்து பார்ப்பாங்க. இதெல்லாம் இவர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு? நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சரே வந்து நீங்கள் சொல்லித்தான் எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க தம்பி, எத்தனை பேர் எத்தனை பேர் காயப்பட்டாங்க? 42 பேர் காயப்பட்டாங்க. நான் வந்து அவரை கூப்பிட்டேன், வாங்க தூத்துக்குடி போய் ஹாஸ்பிட்டலு காயப்பட்டெல்லாம் பார்த்து நான் வரல, நீங்க போய் பார்க்கலாம். நான் தான் போய் பார்த்துட்டேன். அங்கே போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட 42 மருத்துவமனை இருந்த நோயா குண்டடி பெற்ற ரத்த காயத்தை பார்த்தேன், ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்க வந்து திமுகவுல முதலமைச்சரோட பார்த்து இணைவதற்கு முன்னால் பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா திமுகவுல நான் என்ன தவறு செஞ்சேன், என்னைய அண்ணா திமுகவுல எந்த கோரிக்கையிலும் எந்த நிபந்தனைகளையும் இன்றி நான் இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி எந்த கோரிக்கையிலுமே எந்த நிபந்தனையுமே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அண்ணா திமுகவுல சொல்லியிருந்தா நீங்க தொடர்ந்து அண்ணா திமுகவுல பயணிச்சிருப்பீங்களா? நீ பயங்கரமா கனவு பண்ணிருக்கீங்க. இந்த கனவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு கூட நல்லா தெரியும். அவர் வந்து அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் சர்வாதிகாரத்தையும் கட்சியையும் ஆட்சியும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து இறுக்கி பிடிச்சுக்கிறதும் யாருக்கும் கொடுக்குறாரு. பன்னீர்செல்வம் அவருக்கு முன்னாலேயே வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரும் பேரலா வந்து கட்சியில ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தாருன்னா அவர் வந்து அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவருக்கு இல்லை. சொல்லி கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சகிச்சு மனப்பக்கம் இல்லை. நான் அவருக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கேன். ஆனா தர்மத்தன் சின்னம்மா வந்து அவரை முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாங்க. தர்மத்தன் தொடங்கப்பட்டது. அப்ப எனக்கு என்ன ஆதரவு இருந்தது நல்லாவே தெரியும். அது சமரசம் பேச வரும்போது அவர் முதலமைச்சராக தற்சமயம் இருந்து கொண்டிருப்பதா இப்ப இணைப்பு நடைபெறுகிறது. ஆகவே அவரே தொடர்ந்து இருக்கட்டும் என்று சொன்னாலும் சரி என்று சொல்லி சரி, அதனால் வந்த வினைதான் இப்போது.